கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது. 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். 2/3 மெஜாரிட்டியில 200க்கும் மேற்பட்ட இடங்களை 294 பேர் உள்ள சட்டமன்றத்தில் 200க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸோ இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வெற்றி இல்ல. அசாதாரணமான 207 இடங்கள் பெற்றிருக்கிறார்கள். அசாதாரணமான ஒரு வெற்றி. இந்த வெற்றி வந்து சடனா வந்துரல. இது வந்து ஸ்டேஜஸ்ல வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும். 2016 தேர்தல்ல பாரதிய ஜனதாவுக்கு 3 இடங்கள் தான் கிடைச்சது. 2021 வரும்பொழுது 77 இடங்கள் கிடைத்தன. 77லிருந்து இப்பொழுது 207 இடங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இத ஒரு விதத்துல வந்து நம்ம அஸ்ஸாமோடு பொருத்தி பார்க்கணும். அஸ்ஸாம்ல ஒரு முக்கியமான நபர், மேற்கு வங்கத்துல ஒரு முக்கியமான நபர். அவங்களோட ஓரளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். ஜஸ்ட் அதோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு பாயிண்ட்லேருந்து உருவாகுது. சுவேந்து அதிகாரி அப்படிங்கிறவர் தான் பாரதிய ஜனதாவுடைய அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அதுதான் நேச்சுரலி அவர் தான் வந்து முதல்வர் வேட்பாளர். அவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார். இவர் யார்? இவருடைய பின்னணி என்ன அப்படின்னா, இது நம்ம பலமுறை சொல்லிட்டோம். அவர் காங்கிரஸ்ல ஆரம்பிச்சிருக்காரு. அங்கிருந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு நகர்ந்தாரு. இவருடைய குடும்பமே அரசியல் குடும்பம். இவருடைய அப்பா, இவருடைய அண்ணன் இப்படியெல்லாம். ஸோ இவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல சேர்ந்து மம்தா பானர்ஜிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். அப்பதான் அந்த குடும்ப ஆட்சி, குடும்ப கட்சி அப்படிங்கிற ப்ராப்ளம் வருது. மம்தா பானர்ஜி தனக்கு பிறகு யார் அல்லது கட்சியில யாருக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வரும்பொழுது அபிஷேக் பானர்ஜி அப்படிங்கிற தன்னுடைய உறவினர் அவரை வந்து அவங்க உள்ள கொண்டு வராங்க. இளைஞர், ஒரு உயர்வான ஒரு பின்னணியிலேருந்து வரும்போது உயர்வு எப்படி வருது? அரசியல்ல இவங்க ஒரு பெரிய சாதனைகளை எல்லாம் செய்ததற்கு பிறகு மம்தா பானர்ஜி அப்ப இந்த கட்சினா அவங்களுக்கு வயசாச்சு. இப்ப 71 வயசாகுது மம்தா பானர்ஜி. இப்ப அடுத்த கட்சி உனக்குத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தமிழகத்துல இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆரம்பித்து வரிசையா ஒவ்வொரு மாநிலத்திலும் இது நடக்கிறது பார்க்கிறோம். மம்தா பானர்ஜி அபிஷேக் பானர்ஜியை உள்ளே கொண்டு வரும்பொழுது கட்சிகள் இருக்கக்கூடிய மற்றவர்கள் இதுல கொண்டு வர்றதுங்கிறது வேற. அவர்களுக்கு இடையேயான உறவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக சிக்கலான விஷயம். இப்ப கட்சியை வந்து வளர்த்து இவ்வளவு தூரம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒருவருக்கு திடீர்னு ஒரு ஆள் வராரு. அவர் கிராஸ் ரூட்ஸ்ல ஒண்ணுமே பண்ணது கிடையாது. அவர் உங்கள வந்து நீ இத பண்ணு, நீ அத பண்ணு அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் வந்து கட்சியுடைய அந்த சர்வாதிகார தலைமை யாரோ அவங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்காரு. அவருடைய குடும்ப உறுப்பினராக இருக்காரு. அது ஒண்ணு மட்டும் தான் அவங்களுடைய ஒரே குவாலிஃபிகேஷன், தகுதி. ஸோ இது வந்து கட்சியில் உழைப்பவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். பாயிண்ட் என்னன்னா வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கோ, இந்த குடும்ப உறுப்பினர்கள மட்டுமே மேல கொண்டு வரது. அப்படிங்கும்பொழுது கட்சியில உழைப்பவர்கள், ரொம்ப கடினமாக உழைப்பவர்களுக்கு மனம் வெறுத்து போயிடும். என்னடா இது? இதுக்கு அப்புறமா நமக்கு என்னதான் வாய்ப்பு இருக்கு? என்ன விட பெட்டரான ஒரு ஆள் வந்து அமைச்சராகவோ அல்லது முதல்வராகவோ ஆகுறாருன்னா நான் விட்டுறேன். அது நான் அக்செப்ட் பண்ணணும். அவர் உண்மையிலேயே என்ன விட அதிகமா உழைக்கிறாரு. அவருக்கு அவ்வளவு பெரிய கவர்ச்சி இருக்கு. அவர் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் வருவதற்கு தயாராக இருக்கு அப்படின்னா, நான் வந்து அது ஓரளவுக்கு கிரட்ஜிங்லி அப்ப கூட ஆமா அவன் என்னத்த பெருசா கிழிச்சான் அப்படின்னு சொன்னாலும் வாய மூடிட்டு இருப்பேன். ஏன்னா சப்போர்ட் பேஸ் பார்க்கிறேன் நான். அப்படியெல்லாம் இல்லாத சமயத்துல எனக்கு ஒரு கோபம் வருவது இயற்கை. அதுதான் வந்து அஸ்ஸாம்ல நடந்தது. அஸ்ஸாம்ல காங்கிரஸில் நடந்தது. அதனால காங்கிரஸ் கட்சியுடைய உறவினர்ன்னு யாரும் கிடையாது. அதாவது காந்திகளுடைய உறவினர்ன்னு யாரும் கிடையாது. அங்கே தருண் கோகோய் அப்படிங்கிறவர் வந்து முதல்வராக இருந்தார். அவருக்கு பிறகு அவர் வந்து தன்னுடைய மகனை முன்னிறுத்த ஆரம்பித்தார். ஹிமந்த பிஸ்வா சர்மா காங்கிரஸில் இருப்பவர். அவர் வளர்ந்து வரும் ஒரு தலைவர். தருண் கோகோய் அவருடைய மகன் கௌரவ் கோகோய்ங்கிறவர் வந்து கிரவுண்டிலேயே இல்லாதவர். கட்சி பொதுக்கட்சி காங்கிரஸ். அதை தருண் கோகோய் உருவாக்கவில்லை. ஆனால் அவர் அஸ்ஸாமை தன்னுடைய பிடிக்குள் வைத்திருந்தார். முதல்வராக இருக்கிறார். தொடர்ச்சியாக முதல்வராக இருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்றாரு? கௌரவ் கோகோயை முன் வைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது ஹிமந்த பிஸ்வா சர்மா ராகுல் காந்தியிடம் போய் ப்ரொடெஸ்ட் பண்றாரு. போய் ப்ரொடெஸ்ட் பண்ண போறாரு. போறவருக்கு அங்க வந்து சரியான விதத்துல அவரோடு ராகுல் காந்தி பேசவே இல்லை. அதுக்கு என்ன பிரச்சனைன்னா, மேலிடத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இவர்கள் கிரவுண்ட் லெவல்ல யாரு ஸ்மார்ட், யாரு வேலை செய்யக்கூடியவர், யாரு சும்மா வெட்டி அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிந்து கொள்ளவில்லை என்றால், உங்களுடைய பிசினஸோ, உங்களுடைய கட்சியோ உருப்படாமல் தான் போகும். அதற்கு மிக முக்கியமான உதாரணமாக ராகுல் காந்தியும், ஹிமந்த பிஸ்வா சர்மாவையும் சொல்கிறோம். ஸோ
ஸோ ஹிமந்த பிஸ்வா சர்மா பார்த்தாரு, இனிமே நமக்கு இந்த கட்சியில இருந்தா பிரயோஜனம் இல்ல அப்படின்ட்டு. நீங்க அவங்கள்ட்ட போய் ஐடியாலஜியை பார், நம்முடைய கருத்து என்ன? நம்முடைய கருத்து என்பது பாரதிய ஜனதாவை தோற்கடிப்பது. இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா நடக்காது. ஏன்னா, எல்லாருக்கும் ஒரு சில பெர்சனல் ஆம்பிஷனும் இருக்கு, அவங்க அரசியலுக்குள்ள வர்றதுக்கு. சும்மா பிறருக்கு உழைத்து கொட்டி கொட்டி அவர்களை கோடீஸ்வரர்களாக ஆக்குவதற்காக வந்து எல்லாரும் இந்த அரசியல் பிசினஸ்க்குள்ள வரல. ஸோ அந்த கட்டத்தில ஹிமந்த பிஸ்வா சர்மா என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா பாரதிய ஜனதாவுக்குள்ள வராரு. அங்கே அஸ்ஸாமில் பாரதிய ஜனதா ஜெயிப்பதற்கு காரணமாக இருக்கிறார். ஆனா, அவர உடனடியாக பாரதிய ஜனதா அவரை முதல்வராக ஆக்கவில்லை. ஒரு டெர்ம் குடுத்துட்டு, அவர் சர்வானந்த சோனோவால்னு ரொம்ப ஒண்ணுமே கான்ட்ரிபியூட் பண்ணாத ஒருத்தர், சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தவர். அவர கூப்ட்டு வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டு, ஆனால் ஒரு உறுதி அளிக்கிறாங்க. "நீ இரு. அடுத்த டெர்ம் குடுத்துருவோம் உனக்குன்னு." அதுக்கு அடுத்த தேர்தல் நடக்கிறது. 2021 தேர்தல். 2021 தேர்தலில் பெருவெற்றி மீண்டும் அ பாரதிய ஜனதா அஸ்ஸாமில் பெறுகிறது. சொன்னபடி இவர் வந்து சர்வானந்த சோனோவால திருப்பி சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு கூட்டிட்டு, அவர் 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 அங்க இதுலயே இல்ல. அ தேர்தல்லயே இல்ல. ஹிமந்த பிஸ்வா சர்மாவை முதல்வராக்கி விடுகிறார். இப்ப மீண்டும் 2026 தேர்தலில் இன்னும் பெரிய வெற்றி. அதாவது வெற்றி, பெருவெற்றி, பெரும் பெருவெற்றி அப்படின்னு மாபெரும் வெற்றி அப்படின்னு போயிட்டு இருக்கு அஸ்ஸாம்ல பாரதிய ஜனதா. ஓகே. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா, அடுத்த தேர்தல் 2031ல் வரும்பொழுது, 2026 தேர்தல் அளவுக்கு வெற்றி பெற முடியுமா? அப்படிங்கிற விதத்தில வந்து மிகப்பெரிய வெற்றி ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில அஸ்ஸாம்ல. அப்ப என்ன ஆகுது? இவ்வளவு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தவர் அஸ்ஸாம்ங்கிறது ரொம்ப சின்ன மாநிலம். ஆனாலும் ஒரு ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட் பாரதிய ஜனதாவுக்கு அப்படின்னு எடுத்தா, அதுல ஹிமந்த பிஸ்வா சர்மா அதுல மேல வராரு. இந்த பாரதிய ஜனதாவின் சாதாரண ஆதரவாளர்கள், சோசியல் மீடியா வாரியர்ஸ் வச்சுக்கங்களேன் அவங்கள. அவங்க கண்ணுக்கு இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு டாப் 3 முதல்வர் கேண்டிடேட் சொல்லுங்க. நாளைக்கு பிரதமராக வரக்கூடியவர்கள். அப்படின்னா அவங்க உறுதியாக யோகி ஆதித்யநாத், தேவேந்திர ஃபட்னவிஸ், ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஹிமந்த பிஸ்வா சர்மா காங்கிரஸில் இருந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து கடகடன்னு மேல வந்துட்டாரு. இதுல சில அப்படி அந்த மாதிரியான அரசியலை செய்ய தெரியாதவர்கள்னு கூட நான் ஒருத்தர் சொல்லுவேன். ஜோதிராதித்ய சிந்தியா. ஹிமந்த பிஸ்வா சர்மா மாடல்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா மாடல் தான் சுவேந்து அதிகாரியுடைய மாடல். ஏற்கனவே பார்த்தோம். அவர் காங்கிரஸில் இருந்தார். திரிணாமுல் காங்கிரஸில் வந்து சேர்ந்து கொண்டார். மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தார். சிங்கூர் நந்திகிராம் போராட்டத்தில் மிகப்பெரிய பணியாற்றினார். அபிஷேக் பானர்ஜி உள்ள வராரு. சுவேந்து அதிகாரியுடைய அதிகாரம் குறைகிறது. அதிகாரம் குறைந்த உடனே 2020ல் தான் வெறும் 6 வருடங்களுக்கு முன்னாடி தான் கடுப்பாகி பாரதிய ஜனதாவுக்கு வராரு. பாரதிய ஜனதா வந்து 0லேருந்து கட்சியை கட்டமைக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு மேற்கு வங்கத்தில ஒண்ணுமே கிடையாது. ஆளே கிடையாது. சில பழைய ஆர்எஸ்எஸ் காரர்கள், நேஷனலிஸ்ட் அவங்கலாம் இருக்காங்க. ஆனா, அவர்களை வைத்துக்கொண்டு கட்சியால ஒன்றும் பெருசாக செய்யவே முடியவில்லை. ஏகப்பட்ட ஸ்டால்வார்ட் கட்சிகள் எல்லாம் இருக்கு. எப்பொழுதோ ஆட்சியை இழந்த காங்கிரஸ் இன்னும் ஓரளவுக்கு வலுவுடன் அங்கங்கே இருக்கு. தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் இடங்களை வென்று கொண்டிருந்தவர்கள். பிரணாப் முகர்ஜி வந்து இறுதி வரை அங்கே வென்று கொண்டிருந்தார். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்பு வரைக்கும். அதே மாதிரி அதன் பிறகு அவருடைய மகள் காங்கிரசின் சார்பாக நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் நின்று ஜெயிக்கக்கூடியவராக இருந்தார். இப்ப அதெல்லாம் போயிருச்சு. அது வேற விஷயம். இடதுசாரிகள். மம்தா பானர்ஜியிடம் தோற்று போனதற்கு பிறகும் அவர்கள் கணிசமான இடங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அப்ப நீங்க ஒரு 4த் இரலவன்ட் என்டிட்டியா இருந்த பாரதிய ஜனதாவை பெரும் ஃபோர்ஸாக மாத்தினதுல சுவேந்து அதிகாரிக்கு பெரிய பங்குண்டு. சுவேந்து அதிகாரி சேரும் பொழுது, பாரதிய ஜனதாவில் சேரும் பொழுது 2016 தேர்தல் தான் முடிஞ்சிருந்தது. அதுல 3 இடங்களில் தான் பாரதிய ஜனதா ஜெயித்திருந்தது. ஆனா 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல நடந்தப்ப ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பாரதிய ஜனதா செய்திருந்தது. அதுக்கு பிறகு தான் ஒரு விதத்துல பார்த்தா, இவர் வந்து அதுல சேர்றாரு. சுவேந்து அதிகாரி. அப்ப 2021ல பல்வேறு குழப்பங்கள் பாரதிய ஜனதால இருந்தது என்பது உண்மதான். இருந்தும் சுவேந்து அதிகாரி ஒரு முக்கியமான பங்காற்றி, அவர் 77 இடங்களை பெறுவதில மிக முக்கியமான பங்காற்றினார். அதுல ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுவது, அவர் நேரடியாக மம்தா பானர்ஜி போராட்டத்தில் இருக்கக்கூடிய
அந்த களமான நந்திகிராமில் தேர்தலில் அவரை எதிர்த்து தோற்கடித்தது. சுவேந்து அதிகாரி 2021 தேர்தலிலேயே மம்தா பானர்ஜியை நேருக்கு நேர் போட்டியில் தேர்தலில் தோற்கடிக்கிறார். அப்போ தோற்றதுக்கு பிறகு அவர் இன்னொரு கான்ஸ்டிடன்சிலையும் இருக்காரு. அது மூலமாக வந்துடுறாரு மம்தா பானர்ஜி. இந்த முறை மம்தா பானர்ஜி பவானிப்பூர் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறாங்க. அதுதான் அவர் ப்ரீவியஸ் இடத்துலையும் நின்று ஜெயிச்ச இடம். தோற்ற இடம் நந்திகிராம், ஜெயித்த இடம் பவானிப்பூர். பவானிப்பூர்ல நான் நிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த முறை தேர்தலில் சுவேந்து அதிகாரி பவானிப்பூர்லயும் நிக்கிறார். நீ என்னுடைய இடம், நந்திகிராம் என் இடம், அங்க நீ நின்ன, நான் உன்னை தோக்கடிச்சேன். பவானிப்பூர் உன் இடம், அங்க நான் உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு அங்கேயும் போய் நின்று தோற்கடிக்கிறார். அப்போ அது என்னன்னா, அது ஒரு கட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ தமிழகத்தில் தேர்தலில் கொளத்தூர்ல தமிழக வெற்றிக் கழகம் ஜெயிச்சது. விஜய் நின்னது பார்த்தீங்கன்னா பெரம்பூரில். சப்போஸிங் விஜய் நான் கொளத்தூரில் நிற்கிறேன், நான் 2 இடத்துல நிற்க போகிறேன். கொளத்தூர்லையும் நிற்பேன், எடப்பாடியிலையும் நிற்பேன், அல்லது கொளத்தூரில் நிற்பேன், சேப்பாக் திருவல்லிக்கேணியில் நிற்பேன் வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் ஒரே நேரத்தில் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இன் ஹைண்ட்சைட் பார்க்கும்பொழுது 2 இடத்துலையும் விஜய் ஜெயிச்சிருப்பாரு. ஒரே தேர்தலில் சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் 2 பேரையும் அவரால் தோக்கடிச்சிருக்க முடியும். அது இப்போ சொல்கிறோம். ஏன்னா செப்பாக்கில் ஒரு ஒரு தின் மார்ஜினில் தான் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காரு. விஜய் அந்த இடத்துல நின்னா பயங்கர மொபிலைசேஷன் ஆகி அந்த இடத்துலையும் விஜய் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு இப்போ சொல்கிறோம். நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நிச்சயமாக நான் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு, சொல்லியிருக்கவே மாட்டேன். கொளத்தூரில் ஸ்டாலின் தோற்று போவார் என்று நான் உட்பட மிக பலர் எதிர்பார்க்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கல அப்படின்னா பார்த்துங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பவானிப்பூரில் சுவேந்து அதிகாரி மம்தா பானர்ஜி தோற்கடிக்கிறார். இப்போ என்ன ஆக போகுது? இவர் ஒரு வங்கத்தின் சிங்கம்டா அப்படிங்கிற மாதிரியான அவருடைய ஆதரவாளர்கள் அந்த ஊரில் மட்டும் இல்லை, மேற்கு வங்கத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுமையிலும் பாரதிய ஜனதாக்காரர்கள் இன்னும் ஒரு தலைவர் நமக்கு கிடைத்து விட்டார் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சுவேந்து அதிகாரியை. அவருடைய பேர் இனிமே இந்தியா முழுக்க பட்டி தொட்டி எங்கும் பரவப்போகிறது. அப்போ அவர் பெரிய மாநிலத்திலிருந்து வருகிறார். மகாராஷ்டிராவை ஒத்த பெரிய மாநிலம் மேற்கு வங்கம். இப்போ இதோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பாருங்க. பாரதிய ஜனதாவுக்கு மகாராஷ்டிராவில் கூட கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குது பாரதிய ஜனதாவுக்கு. ஏன்னா காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸின் சொச்சம், சிவசேனையின் சொச்சம், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துமே கூட ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் பாரதிய ஜனதா ஏக்நாத் ஷிண்டே காம்பினேஷனுக்கு. ப்ளஸ் அஜித் பவார் இறந்து விட்டார், அவருடைய மனைவி சுனேத்ரா பவார். ஆனால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் 10 வருடம் ஆகிவிட்டது என்றால் பாரதிய ஜனதா மட்டும்தான் அங்கே மிகப்பெரிய கட்சியாக இருக்கும். மீதி எல்லாம் சில்லறைகளாக மட்டும்தான் இருப்பார்கள். அவ்வளவு நாள் கூட வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மேற்கு வங்கத்தில். 2029 தேர்தல் இப்பவே கேட்டுங்க. 2029 தேர்தலில் மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள், அதில் 40 தொகுதிகளுக்கு மேல் பாரதிய ஜனதா வெல்கிறது. இப்பவே நான் எழுதி கொடுத்துட்றேன் வச்சுங்க. அதுக்கு முழுக்க முழுக்க சுவேந்து அதிகாரி தான் காரணமாக இருப்பார். 40 சீட்டுனா இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறதே மத்தியில் பாரதிய ஜனதா, அதற்கு கணிசமாக ஒரு 25 சீட் எக்ஸ்ட்ராவாக வரும். 10-15 சீட்டு தான் டிப்பிக்கலி பாரதிய ஜனதா அங்கே ஜெயித்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து 40க்கு போக போகுது. 40 ப்ளஸ் ஸ்வீப் 100% கூட அங்கே கிடைக்கலாம். பட் 40ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா சில ஹார்ட் கோர் முஸ்லீம் டாமினேட்டட் சீட்ஸ் எல்லாம் இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ 40 சீட்டு கேரண்டீடு 2029. அதுக்கப்புறம்லாம் என்ன ஆகுங்கிறதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். மகாராஷ்டிராலையும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 35க்கு மேலே கிடைக்க போகுது. இதில் உத்தரப்பிரதேசத்தை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த 3 இடத்துல மட்டுமே கணிசமான இடங்கள், இந்த 3 ஸ்டேட்டு. உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மட்டுமே இருந்த ஒரு பெரிய ஸ்டேட்டில் பாரதிய ஜனதாவுக்கு என்பது இனி உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் 2வதாக வந்துருச்சு ஸ்ட்ரெயிட்டாக. நம்பர் 2 மகாராஷ்டிரா 3வது. இப்படி தான் பாரதிய ஜனதாவுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் இருக்கும். அதுக்கப்புறமா டைரக்ட் கான்டெஸ்ட் வித் காங்கிரஸ் இருக்கக்கூடிய குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கட், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட்,
அப்படின்ட்டு வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எடுப்பாங்க. அதில் ஒரு 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் மொத்தமாக இருக்குது இந்த மல்டிபிள் இடங்களை சேர்த்தா. அங்கே டிரெக்ட் கான்டெஸ்ட்டில் ஒரு பெரிய ஸ்வீப் அடிப்பாங்க. காங்கிரஸ்னால வந்து 20% சீட்டு கூட அங்கே வெல்ல முடியாது. அப்போ இந்த 3 ஸ்டேட் ஒரு பக்கம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா. அதுக்கப்புறமா நான் சொன்ன செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதுக்கப்புறம் ஊர் உலகத்தில் அங்கே இங்கே அஸ்ஸாம்லாமே அதுக்கு பிறகு தான் வருது. அஸ்ஸாம்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை. அங்கே கிடைக்கிறத எடுத்துப்பாங்க. அங்கேயும் ஃபுல்லாக கிடைச்சிரும். அங்கேயும் வந்து 10 தொகுதியில்னா 9 தொகுதி உங்களுக்கு கிடைச்சிரும். பட் ஸ்டில் இட் இஸ் ஒன்லி 9. இந்த பக்கம் மேற்கு வங்கத்தை எடுத்தீங்கன்னா 40க்கு மேலே கிடைக்க போகுது உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வழிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக திரும்ப நீங்கள் வந்து மிட் பாயிண்ட் மார்க்கை தாண்டி போயிடுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2029 தேர்தலில் உத்தரப்பிரதேசம் மட்டும்தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அவங்க தொடர்ந்து மேனேஜ் பண்ணணும். அதை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா பாரதிய ஜனதா மிக எளிதில் தனிப்பெரும்பான்மையை பாரதிய ஜனதா மட்டுமே பெறும். அதுக்கப்புறமா மற்றவங்க போகிறவங்க வரவங்க அதெல்லாம் வந்து அடுத்து. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் மேற்கு வங்கத்தை பார்க்குறேன். அதில் சுவேந்து அதிகாரியை பார்க்குறேன். சுவேந்து அதிகாரிக்கு வாழ்த்துக்கள், பாரதிய ஜனதாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.